Hello friends, welcome to our channel ஓமை தகவல். இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு early morning டைம்ங்க. இப்போ எக்ஸாக்ட்டா நம்ம க்ரூஸ்ல நம்ம ரூம்ல இருக்க பால்கனில இருந்து தான் நான் வெளியில வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு மெகா ஃபென்டாஸ்டிக்கான ட்ரிப்பை முடிச்சிட்டு இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே USA ஃப்ளாரிடால இருந்து கிளம்பி பஹாமாஸ் வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணி போயிட்டு அங்கேருந்து திருப்பி இப்போ நம்ம ஃப்ளாரிடாக்கே வந்து ரீச் ஆயாச்சு. கடந்த 4 நாளாவே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுல் ஜேர்னியே வந்து அட்லாண்டிக் ஓஷனில் தாங்க போயிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு மெகா ட்ரிப் முடிச்சுட்டு இப்போ பேக் டு யூஎஸ்ஏவே வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு தான் நம்ம க்ரூஸ் ஷிப்பில் இருக்கிற கடைசி நாள். அதனால எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு மாதிரி டல் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த 4 நாள் வந்து ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்க்கு அளவே இல்லாத அளவுக்கு அப்படி என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம். ரூமில் எல்லாமே பேக்கிங்லாம் பண்ணி வச்சாச்சுங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்னதான் ஃபைனல் டேவாக இருந்தாலும் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்னைக்கு இன்னும் க்ரூஸில் நம்ம சாப்பிட்லாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டே இருக்கோம். ஆர்விக்லாம் வந்து இந்த 4 நாளாக என்ஜாய் பண்ணிட்டு இன்னைக்கு கிளம்பியே ஆகணுமான்ற அளவுக்கு அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக் 15ல தாங்க நடந்து போயிட்டே இருக்கோம். இந்த இடம்லாம் எவ்வளோ கோலாகலமாக இருந்துச்சு. கடந்த 4 நாள் வந்து மக்கள் எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் காணோம். எல்லாருமே வந்து ரூமில் பேக் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக அந்த க்ரூஸை வந்து வெக்கேட் பண்ணுற அந்த மோடுக்கு போயிட்டாங்க போல். இங்கே சுத்தமாக இப்போ கூட்டமே இல்லை. நிறையா நம்ம ட்ரிப்பு ட்ராவல்லாம் பண்ணுவோம் தான். பட் இது வரைக்கும் நம்ம ஆத்விக் எங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் வரும்போது இவ்வளோ ஃபீல் பண்ணதில்லை. ஸோ இன்றைக்கி க்ரூஸ்லேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொன்னதுலேருந்து அவனுக்கு மூஞ்சே ரொம்ப டல்லாகிடுச்சு. அப்படி இப்படி நடந்துகிட்டே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற அந்த இடத்துக்கே வந்துட்டோங்க. ஸோ ஃபைனல் டேவாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கெல்லாம் குறவே இல்லை. ஸோ ஃபைனல் வெல்கம் டே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்மளை வந்து வரவேற்று இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எகெயின் இது வந்து ஒரு பெரிய புஃபே ஏரியா தான். உங்களுக்கு எல்லா கைண்ட் ஆஃப் கான்டினென்டல் டிஷ்ஷஸ் எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வச்சுருக்காங்க. எதுனாலும் நம்ம எவ்வளோ நாளும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு ஃபைனல் டே அப்படிங்கறனால தேங்க்யூ ஃபார் டைனிங் வித் அஸ் அப்படின்ட்டு டிஸ்பிளேலாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சாப்பாடை பற்றி கேட்கவே வேணாம். எல்லாமே பயங்கரமாக சூப்பர்பாக இருந்துச்சு. ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பிரேக்ஃபாஸ்ட்டும் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக வந்து இப்போ நம்ம ரூமுக்கு போயிட்டு நம்ம ஏற்கனவே பேக் பண்ணி வச்சோன்னு சொன்னேன் இல்லையா நம்மளோட பேக்கேஜஸ் எல்லாம். ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரிட்டர்ன் வந்து டெக் 5க்கு தாங்க இப்போ வந்திருக்கோம். இந்த ஷிப்பில் இருக்க எல்லா பேசஞ்சர்ஸுமே இன்னைக்கு இந்த போர்ட்டில் இறங்கி தான் ஆகணும். இதுதான் ஃபைனல் ஸ்டாப் மாதிரி. ஸோ அதனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா கையில் பேக்கேஜஸோடு தான் சுற்றிட்டு இருக்காங்க. அது இந்த இடம்லாம் நமக்கு வந்து மறக்கவே முடியாது. எவ்வளோ ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட், எத்தனை டான்ஸ் ஷோஸ், அந்த மாதிரி நிறைய ஃபன் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக இங்கேருந்து போகிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம க்ரூஸ் ஷிப்போட ட்ராவல் பார்த்தோன்னா யூஎஸ்ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம பஹாமாஸ் வரைக்கும் போயிட்டு இப்போ பேக் டு யூஎஸ்ஏ வந்து ரீச் ஆகிருக்கோம். பேசிக்லி இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராவலாக தான் கன்சிடர் ஆகும். அதனால் இப்போ நம்ம ரிட்டர்ன் வரும்போது நம்ம ஃப்ளைட்லேருந்து லேண்ட் ஆனோன்னா என்ன கைண்ட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்குமோ அதே தான் வந்து இப்போவும் நம்ம பாஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து யூஎஸ்ஏவோட கஸ்டம் அண்ட் பார்டர் ப்ரொடெக்ஷன் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக இமிக்ரேஷன் செக் பண்ணி தான் நம்மளை வெளியிலேயே அனுப்புவாங்க. எல்லா ப்ரொசீஜர்ஸ்லாம் ஸ்மூத்தாக முடிச்சுட்டு இப்போ வெளியில் வந்தாச்சுங்க. இப்போ வந்தோடனே நம்ம ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டல் கார் வந்து ஹையர் பண்ணியாச்சு. ஏன்னா இன்னைக்கு ஹோல் டே நமக்கு இங்கே அங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கார் வந்து தேவைப்படும். ஸோ எல்லா இடத்துக்கும் கேப் எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டல் காரே எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் எடுத்துட்டோம். இப்போ எக்ஸாக்டாக நம்ம ஃப்ளாரிடாவில் ஆர்லாண்டோ சிட்டியில் தாங்க இருக்கோம். ஸோ ஆர்லாண்டோ அப்படின்னாலே வந்து கம்ப்ளீட் டிஸ்னி வேர்ல்டே இங்கே தான் இருக்குது. பட் நமக்கு வந்து இப்போ ஃபுல் டிஸ்னி போய் சுற்றி பார்க்கலாம் டைம் இல்லை. அதனால் பக்கத்துலேயே வந்து டிஸ்னி ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்ட்டு ஒரு இடம். ஸோ அதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இங்கே டிஸ்னி ஸ்ப்ரிங்ஸ்குள்ளார வர்றதுக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து பயங்கரமாக செக்யூரிட்டி செக்லாம் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் இப்போ உள்ளே வந்திருக்கோம். டிஸ்னி வேர்ல்டுக்கு போனோம் அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தீம் பார்க்கே இருக்குது. ஒன்னொன்னுத்துலேயும் வந்து பிரம்மாண்டமான ரைட்ஸ்லாம் இருக்குது. பட் நம்ம தான் அதுக்கு போகலைன்னா நமக்கு அவ்வளோ டைம் இல்லை. இப்போ ஆல்ரெடி ஒரு பெரிய க்ரூஸ் ட்ரிப்பை முடிச்சுட்டு இப்போ வந்திருக்கோம் இல்லையா, அதனால தான் இப்போ டிஸ்னி ஸ்ப்ரிங்ஸ் வந்திருக்கோம். ஸோ இந்த டிஸ்னி ஸ்ப்ரிங்ஸோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைனிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் டிஸ்னி ரிலேட்டடான நிறைய எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ பேசிக்லி வந்து இது ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி எல்லாமே டிஸ்னி தீம்லேயே வந்து வச்சுருக்காங்க. Casting our date to save some time.
ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான டிஸ்னி ஸ்டோருக்குள்ளார தாங்க வந்திருக்கோம். எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். இந்த கடையில் வந்து இல்லாத டிஸ்னி ஐட்டம்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். முக்கியமாக ப்ளஷ் டாய்ஸ்லாம் கேட்கவே வேணாம். நம்ம டிஸ்னி அனிமேஷன் மூவிஸில் பார்த்த எல்லா கேரக்டர்ஸுமே ப்ளஷ் டாயாக வந்து எல்லா சைஸஸ்லையுமே வந்து வச்சுருக்காங்க. எதை பார்க்குறது எதை விடுறதுன்னு ஒன்றுமே புரியலைங்க. பயங்கர கன்ஃபியூஷன். அதுவும் மிக்கி மவுஸ்லாம் பார்த்துட்டு நாங்கள் எல்லோரும் செம்ம எக்ஸைட் ஆகிட்டோம். நானே சின்ன வயசுலேருந்தே எனக்கு மிக்கி மவுஸ் அண்ட் மினி மவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆதிக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இப்போ எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கோம். அதுவும் எவ்வளோ பெரிய சைஸில் இங்கே எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த டிஸ்னி ஸ்டோருக்குள்ளார வந்துட்டோன்னா நமக்கே அறியாமல் நம்ம பயங்கர எக்ஸைட் ஆயிடுவோம். எனக்கும் இப்போ அப்படி தாங்க ஃபீல் ஆகுது. நான் ஒரு பக்கம் எல்லாம் பார்த்துட்ருக்கேன், ஆதிக்கு ஒரு பக்கம் போய் பார்த்துட்ருக்கான். If there's one thing I truly believe in, ordinary love, ordinary love. I wanna oversleep in your shirt 'cause it's ours. Brush my teeth while you're taking a shower. இதெல்லாம் வந்து டிஸ்னி பின்ஸ்ங்க. ஸோ டிஸ்னி கேரக்டர்ஸை தான் குட்டி குட்டி மெட்டல் கேஸ்டிங்கில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து கிரேசியான டிஸ்னி ஃபேன்ஸ் வந்து இதெல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணுவாங்க. You are not enough, baby, you're enough, so don't you be afraid and take a leap of faith. இந்த வருஷத்தோட லேட்டஸ்ட் எடிஷனாக டிஸ்னி 2025 அப்படின்ட்டே வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பின்ஸ் எல்லாமே வந்து யூஸ்வலாக நிறைய பேர் சும்மா கலெக்ட் பண்ணியும் வைப்பாங்க, இல்லைனா டேக்கில் வந்து வாங்கி மாட்டிப்பாங்க. இங்கேயே அந்த டேக்லாம் கூட விற்கிறாங்க பாருங்கள். இது நம்ம கழுத்தில் வியர் பண்ணுற ஒரு டேக் தான். ஸோ ஒவ்வொரு டைம் டிஸ்னி விசிட் பண்ணும்போதும் அந்த பின்ஸ் வந்து மெமரபிளாக வாங்கி அந்த டேக்கில் வந்து அவங்க மாட்டி வச்சுப்பாங்க. ஸோ ஒரு கழுத்தில் இருக்கிற டேகை பார்த்தாலே அவங்க எத்தனை டைம் டிஸ்னி வந்திருக்காங்கன்ட்டு நமக்கு தெரியும். நம்ம ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 தடவை வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம டிஸ்னிலாம் வந்து விசிட் பண்ணியிருக்கோங்க. ஸோ அப்போல்லாம் ஒவ்வொரு டைமும் வரும்போதே வந்து நிறைய மெமரபிள்ஸ் வந்து நம்ம வாங்கி கலெக்ட் பண்ணியிருக்கோம். பட் எவ்வளோ வாங்கினாலுமே வந்து ஆதிக்கு வந்து டிஸ்னி வந்தால் மட்டும் அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா அவன் டிவியில் பார்க்குற அவனுக்கு பிடிச்ச எல்லா கேரக்டர்ஸ் அண்ட் தீம்ஸ்லையுமே வந்து இங்கே வந்து சொவீனியர்ஸாக இருக்கட்டும், டிஷர்ட்ஸு, பேக் பேக்ஸ் அப்படின்னு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. முக்கியமாக பசங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதே வந்து டாய் செக்ஷன் தான். You ever say you are not enough, baby, you're enough, so don't you be afraid and take a leap of faith. It doesn't have to be holy, holy. I'm not இந்த பக்கம் பாருங்களேன், உங்களுக்கு வந்து ஸ்டார் வார்ஸ்லேருந்து ஆரம்பித்து டாய் ஸ்டோரி வரைக்கும் அந்த மூவிஸில் வர எல்லா கேரக்டர்ஸுமே அப்படியே வந்து ரெப்ளிகா பண்ண மாதிரி நிறைய டாய்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் யார் பார்த்தாலுமே, அதுவும் குழந்தைங்க எஸ்பெஷலி பயங்கர எக்ஸைட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த லைட் பஸ்ஸியர் அப்படின்ட்டு இப்போ ஆதிக்கு எடுத்து பார்த்துட்ருக்கான் பாருங்கள். இதெல்லாம் வந்து எக்ஸாக்டாக வந்து டாய் ஸ்டோரியில் வர ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு கேரக்டர் தான். லாஸ்ட் டைம் டிஸ்னி வரும்போதே, அதாவது ஆத்விக் வந்து ஒரு 5-6 இயர்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைம்லேயே வந்து இதெல்லாம் வாங்கிட்டு போனான். ஸோ அந்த மெமரிஸ் தான் அவன் வந்து ஞாபகமாக இதை பார்த்தோன்னே என்கிட்ட ஷேர் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். Looked at my phone like every other second. My future was blurry and numb. A tunnel. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடுமே வந்து ஒவ்வொரு மூவி ரிலேட்டடாக தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இப்போ நம்ம வந்திருக்கிறது எல்லாமே வந்து அந்த கார் மூவி கேரக்டர்ஸாக தாங்க இருக்குது. ஸோ அந்த மூவியில் வர அந்த கேரக்டர்ஸ் வந்து டாய்ஸாகவும் இருக்குது. ப்ளஸ் குழந்தைங்க யூஸ் பண்ணுற பேக் பேக்கு, ஈவன் வந்து போடுற ஃபுட்வியர்லேருந்து பசங்க யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில், பேக் பேக்கு, அதுக்கப்புறம் ஹுடீஸு, டிஷர்ட்ஸ் அப்படின்ட்டு எல்லாத்துலேயுமே வந்து அந்த கார் ரிலேட்டட் மூவி தீம் கேரக்டர்ஸாகவே இருக்குது. இந்த பேக் பேக் வந்து சொல்லவே வேணாங்க. டிஸ்னி வந்தோம் அப்படின்னா எல்லா கேர்ள்ஸுமே ஷுவர் ஷார்ட்டாக இது வாங்கிடுவாங்க. இது ஒரு மாதிரி ஐகானிக் பேக் பேக் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நான் மாட்டியிருக்கிற மாதிரியே ஒரு சைஸ் அண்ட் ஷேப் தான். பட் அதில் வந்து உங்களுக்கு டிஸ்னி பிரிண்ட்ஸ்லாம் வந்து போட்டிருக்கும். பார்க்கவுமே செம க்யூட்டாக தாங்க இருக்கும். இங்கே டிஸ்னிக்குள்ளார வந்தீங்கன்னா பாதி பேர் வந்து இந்த பேக் பேக் தான் மாட்டி போயிட்டு இருப்பாங்க. Inside my heart, I can hold on any longer. Seconds from falling apart. Wasn't like any other summer. இந்த பக்கம்
ஃபுல்லாவே வந்து டிராவல் பேக் பேக் தாங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த மிக்கி மவுஸ்லாம் பிரிண்ட் ஆன மாதிரி அந்த வால்ட் டிஸ்னி தீம்லயே தான் இருக்கு. பத்தாவதுக்கு வந்து நம்ம கேரி ஆன் பிளஸ் செக் இன் பேக்கேஜஸ் அதெல்லாம் கூட வச்சிருக்காங்க. எல்லாத்துலயுமே வந்து அந்த மிக்கி மவுஸ் அந்த பிக்சர் தான் போட்டிருக்கு. எல்லா ப்ராடக்ட்ஸுமே பயங்கரமா இருக்கே. அப்போ காஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து வெளி கடைகளில் நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்குறதோட இங்கே டிஸ்னி ஸ்டோருக்குள்ளார உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணமே வந்து பாதி ப்ரைஸிங் வந்து அந்த ப்ராடக்ட்டையும் தாண்டி அவங்களோட பிராண்டிங்கான காஸ்ட் தான் அது. பட் அட் த சேம் டைம் வந்து ப்ரைஸஸ்லாம் கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆனாலும் குவாலிட்டி வைஸ் வந்து அடிச்சிக்கவே முடியாது. இது வரைக்கும் நான் அத்விக்கு சின்ன வயசுலேருந்து இங்கெல்லாம் வரும்போது நிறைய டாய்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஹுடீஸு பேக் பேக்லாம் நிறைய வாங்கியிருக்கேன். எதுவுமே இது வரைக்கும் உடஞ்சதோ இல்லை கிழிஞ்சு போச்சோ எதுவுமே கிடையாது. நாங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் பண்ணிவிட்டு அவன் வளர்ந்துட்டான் பெரியவனாக ஆகிட்டான் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அது மற்றவங்களுக்கு டொனேட் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும். இங்கே இருக்க நிறைய டாய்ஸ் ஆல்ரெடி அத்விக்கிட்ட இருக்குது. அதனால் டாய் சைட்லாம் நாங்கள் ஜஸ்ட் பார்த்தோமே தவிர எதுவும் பெருசாக வாங்கலை. அவனுக்கு பிடிச்ச ஒரு சில டிஷர்ட்ஸ் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் காஃபி மக் வந்து இப்போ அவனோட காஃபி மக் வந்து வீட்டில் கொஞ்சம் பழசாயிடுச்சு. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஓகே டிஸ்னி ஞாபகமாக ஒரு காஃபி மக் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ அதையும் சேர்த்து எல்லாமே வாங்கியாச்சு. On the edge, looking out with no parachute. You know I'm dreaming about us too, playing around without a clue. On the edge, cleaning out. With us it's all. இங்கே டிஸ்னிக்குள்ளார வந்துட்டோம்னாலே நமக்கு ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளார வந்த மாதிரிங்க. ஸோ இங்கே குழந்தைங்க பெரியவங்க அப்படின்ட்டு வித்தியாசமே இல்லாமல் எல்லாருமே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிவி அதுக்கப்புறம் மூவிஸில் மட்டுமே பார்த்த ஒரு கேரக்டர்ஸுமே இங்கே நேரில் பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். அப்படியே இப்போ அடுத்த கடையாக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன் அந்த ஷோரூம்குள்ளார தாங்க வந்திருக்கும். ஸோ இது வந்து ப்ராப்பர் பைக் ஷோரூம் அப்படின்னு சொல்கிறதோட அந்த பிராண்ட் கடையோட கம்ப்ளீட் கிஃப்ட் ஷாப் ஆர் சொவீனியர் ஷாப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஹார்லி டேவிட்சன் இருக்கிற மாதிரி நிறைய அந்த பைக் ரிலேட்டட் ஆக்சசரிஸ் தான் வச்சுருக்காங்க. நிறைய டிஷர்ட்ஸு ஹூடீஸு அப்புறம் மினியேச்சர் பைக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் விண்டேஜ் மாடல்ஸ்னு நிறைய இருக்குது. ஹோல் ஷோரூமில் இந்த ஒரு இடத்துல மட்டும் உண்மையான ஒரு ரியல் டைம் ஹார்லி டேவிட்சனோட பைக்கே வச்சுருக்காங்க. நம்ம ஆத்விக் அதை பார்த்தோன்னே தான் பயங்கர குஷியாகி மேலே ஏறி உட்காந்து போஸ் கொடுத்துட்ருக்கான் ஓட்டுற மாதிரி. அவனுக்கு நிஜமாவே ஓட்டணுமாமா, அதுக்கு இன்னும் கொஞ்சம் நீ வளரணும் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கோம் நாங்கள். திடீர்னு இந்த இடத்துல பயங்கர கூட்டம் ப்ளஸ் சத்தமும் நிறையா வந்துட்டு இருந்தனால அப்படி என்ன தான் நடக்குதுன்ட்டு தாங்க வந்து பார்த்தோம். இங்கே வந்து ஒரு லைவ் கான்சர்ட் தான் இப்போ போயிட்டுருக்கு. லைவ் சிங்கிங் அண்ட் மியூசிக் டான்ஸ் அந்த மாதிரி. இந்த ஹோல் டிஸ்னி ஸ்ப்ரிங்ஸ்லேயே ஒரு சென்டர் ஆஃப் த ஸ்பாட்டில் தாங்க இந்த கான்சர்ட் இப்போ போயிட்டுருக்கு. பப்ளிக் யாருனாலுமே ஆக்சஸ் பண்ணலாம். இங்கே வந்து இதுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அடுத்ததான் இங்கே பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்பெஷாலிட்டி ஸ்டாலாக இந்த சுரோஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. சுரோஸ் அப்படிங்கிறது ஒரு டிசர்ட் ஐட்டம் தான், ஒரு ஃபேமஸான மெக்சிகன் டிசர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஆத்விக் இப்போ அதுதான் வாங்கியிருக்கான், அதுவும் குக்கி அண்ட் க்ரீம் ஃப்ளேவரில். ஸோ இந்த மாதிரி ஃப்ளேவர்டு சுரோஸ்லாம் நான் இங்கே தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். யூஸ்வலான சுரோஸ் வந்து நம்ம நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கோம். அது வந்து அந்த ஒரிஜினல் ஃப்ளேவர் வந்து சினமன் அண்ட் சுகர் வந்து கோட் பண்ணி கொடுப்பாங்க. பட் இந்த குக்கி அண்ட் க்ரீம் ஃப்ளேவர் வந்து உண்மையிலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பத்தாவதுக்கு சைட்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு க்ரீம் மாதிரி ஒரு பட்டர் க்ரீம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த காம்பினேஷன் வந்து ஆக்சுவலாக தொட்டு சாப்பிடும்போது உண்மையிலேயே ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. அடுத்ததான் இந்த டேஸ் ஆஃப் கிறிஸ்மஸ் அப்படிங்கிற ஷாப் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. சரி உள்ளே வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து பார்த்தோம். இங்கே கிறிஸ்மஸ் தீமில் மட்டுமே அவ்வளோ டெக்கரேஷன்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. எகெயின் எல்லாமே வந்து டிஸ்னி தீம்லேயே இருக்குது. Jingle bells ringing in my ear, jingle bell a sound that's oh so dear. Frosty the snowman is all around town.
இது எல்லாமே நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீல டெக்கரேட் பண்ற ஆர்னமெண்ட்ஸ் தாங்க. அதுவும் இந்த டிஸ்னி 2025 போட்டுக்கிறது அந்த நடுவில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து நம்ம ஃபேமிலி பிக்சர் கூட வச்சுக்கலாம். அடுத்ததான் எங்கள் பக்கத்துலேயே வந்து ஃபேமஸான ரெயின் ஃபாரஸ்ட் கஃபேவே இருக்குங்க. இது வேற எதுவும் இல்லை, இது ஒரு ரெஸ்டாரண்ட் தான், பட் தீம்டு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதோட இன்டீரியர்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக ஒரு ஜங்கிள் தீமில் இருக்கும். எக்ஸ்டீரியர்ஸுமே வந்து அதே மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே வந்து நிறைய லைவ் அனிமல்ஸ் பேசுகிற மாதிரியே இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வால்கனோஸ்லாம் அங்கங்கே வெடிச்சிட்டு இருக்கு. இந்த இடமே ஒரு மாதிரி பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ரெயின் ஃபாரஸ்ட் கஃபே வந்து எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, உண்மையிலேயே மக்கள் இதுக்குள்ளார வந்து உட்காந்து ஆர்டர் பண்ணி ஃபுட் வந்து சாப்பிட்றாங்களோ இல்லையோ, இதோட ஆம்பியன்ஸை பார்க்கறதுக்காகவே வருவாங்க. பத்தாவதுக்கு வந்து அந்த ரெயின் ஃபாரஸ்ட் கஃபே ரெஸ்டாரண்ட்குள்ளாரியே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிஃப்ட் ஷாப்பும் வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயுமே வந்து விசிட் பண்ண நிறைய பேர் வருவாங்க. இந்த கிஃப்ட் ஷாப் குள்ளாரியே பார்த்தீங்கனாலே தெரியும், இதுவுமே வந்து ரெஸ்டாரண்ட்க்கு ஈக்குவலாக வந்து அதே ஜங்கிள் தீமில் தாங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்டீரியரை பார்க்கறதுக்கு தான் நிறைய பேர் வந்து கிரேஸியாக இங்கே வந்து நிறைய விஷயங்கள் வாங்கிட்டு போவாங்க. இது வந்து ஒரு டாக்கிங் ட்ரீ அப்படின்ட்டு இதுவுமே இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலாக இந்த கடைக்குள்ளார. இவ்வளோ பிரம்மாண்டமான கிஃப்ட் ஷாப் குள்ளாரியே பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய அக்வேரியம்ஸ்லாம் கூட இருக்குது. குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ், பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் அப்படின்ட்டு லைட்டிங்ஸ்லாம் கொடுத்து பயங்கரமாக இருக்குது. ஸோ நம்ம ஆதிக்கும் இப்போ அதை தான் வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக பார்த்துட்ருக்கோம். இந்த ரெயின் ஃபாரஸ்ட் கஃபேயோட கிஃப்ட் ஷாப்குள்ளார நம்ம எந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலும் எல்லாமே வந்து ஜங்கிள் ரிலேட்டட் தீம் ப்ளஸ் அனிமல்ஸாகவே தான் நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து ஈவன் வைல்ட் அனிமல்ஸாக இருந்தாலும் அந்த ப்ளஷ் டாய்ஸில் பார்க்கும்போது நமக்கு பயங்கர க்யூட்டாக தான் இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நிஜமான ஒரு ஃப்ராகோட டாய் மாதிரியே தானே இருக்குது. நானும் அதே மாதிரி தாங்க நினச்சி எடுத்து பார்த்தேன். பட் பார்த்த வாட்டி தான் உண்மை தெரிஞ்சுது, இது ஆக்சுவலாக வந்து பொம்மை கிடையாது, பொம்மை மாதிரியே இருக்கு. ஒரு கிட்ஸ் வந்து யூஸ் பண்ற ஒரு வாட்டர் பாட்டில் தான். அடுத்ததான் இங்கே பார்த்தோன்னா ஸ்வர்ல்ஸ் ஆஃப் த வாட்டர் அப்படின்ட்டு ஒரு ஃபேமஸான ஐஸ்கிரீம் ஷாப் தான் இங்கே. ஸோ காலையிலேருந்து வெயிலே ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருக்கோம், சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் இங்கே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோம். நம்ம வாங்கியிருக்கிறது ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஐஸ்கிரீம் தாங்க, பனானாஸ் அண்ட் சால்டட் கேரமல் அப்படின்ட்டு. பனானா ஃப்ளேவரில் இருக்க ஒரு சாஃப்ட் சர்வ் ஐஸ்கிரீம் ப்ளஸ் வந்து மேலே வந்து உங்களுக்கு கேரமல் சாஸ் வந்து ஊற்றி கொடுத்துருக்காங்க. பத்தாவதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு பீசஸ் அண்ட் சங்க்ஸ் ஆஃப் பனானாஸும் இருக்குது. டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர்லாம் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஊர் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் மாதிரியே தான் இருக்குது. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. இது வந்து பேர்ல் ஃபேக்ட்ரி அப்படின்ற ஒரு கடை தாங்க. இன்ஸ்டண்ட்டாக ஜுவல்லரி மேக் பண்ணி கொடுப்பாங்க. ஒரிஜினல் பேர்ல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம என்ன பேர்ல் வேணாலும் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். ப்ளஸ் என்ன ஜுவல்லரி வேணும்னாலும் கேட்கலாம். கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து காதுக்கு வந்து இயரிங்ஸாக இருக்கட்டும், விரலுக்கு மோதிரம், எதுனாலும் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்ததான் இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராடெலி அப்படிங்கிற வேர்ல்ட் ஃபேமஸான ஒரு சாக்லேட் பிராண்டோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் தாங்க இருக்குது. ஸோ சாக்லேட் ஷாப் பார்த்துட்டு எப்படி வராமல், அதனால தான் எல்லாருமே உள்ளே வந்துட்டோம். இப்போ இங்கே வந்து நிறைய வந்து ஸ்பெஷாலிட்டி வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் தான் நிறைய வச்சுருக்காங்க. இதே
சேம் பிராண்ட் ஆஃப் சாக்லேட்ஸ் வந்து நமக்கு வெளியில் இருக்க நிறைய ரீட்டைல் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். பட் இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா உங்களுக்கு நிறைய புது புது ஃப்ளேவர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறையா மில்க் ஷேக்ஸ் ஐஸ்கிரீம்ஸ்லாம் கூட இருக்குது. பட் இப்போ தானே நம்ம வெளியில் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். ஸோ அதனால் நாங்கள் அதெல்லாம் எதுவும் வாங்கலை. வந்ததுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் ஆதிக்கு வந்து யூஸ்வலாக குடிக்கிற ஹாட் சாக்லேட் மில்க் பவுடர் அதுவும் வாங்கியாச்சு. இன்னைக்கு மார்னிங்லேருந்தே இந்த டிஸ்னி ஸ்ப்ரிங்ஸ்குள்ளார நிறைய சுற்றி பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஃபைனலாக நம்ம ஆர்லாண்டோவில் இருக்க ஏர்போர்ட்க்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளோட ட்ரிப்போட எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சியாட்டலோட ஃப்ளைட்டை நம்ம பிடிக்கணும். எக்ஸாக்டாக நம்ம வீட்டிலேருந்து நம்ம வெக்கேஷன் கிளம்பி இன்னைக்கு 8வது நாளுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மயாமி கீ வெஸ்ட்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்ரூஸ் போட் பண்ணி க்ரூஸில் ஒரு 4-5 நாள்லாம் ஃபன் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலி பேக் டு ஹோம் சியாட்டல் தான் போயிட்டே இருக்கோம். ஆதிக்கும் ரொம்ப டல்லாயிட்டான். இனிமேல் வீட்டுக்கு போகணும் ஸ்கூலுக்கு போகணுன்ற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு. இங்கே ஆர்லாண்டோ ஃப்ளாரிடாலேருந்து நம்ம சியாட்டலுக்கு போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ளைட் டைமே வந்து 6 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி தான். சொல்ல போனோன்னா டைம் ஜோனே கொஞ்சம் மாறும், 3 ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸு. ஸோ நம்ம பேக் டு ஹோம் போனோன்னா நமக்கு ஒரு குட்டி ஜெட் லேக் போகிறதுக்கே ஒரு 1 or 2 days ஆகும். நம்ம ஃப்ளைட்டும் எந்தவித டிலேஸ் இல்லாமல் சொன்ன டயத்துக்கே கரெக்டாக எடுத்துட்டாங்க. என்னதான் இது வந்து ஒரு டொமஸ்டிக் ட்ராவலாக இருந்தால் கூட இது ஒரு லாங் ஜேர்னி ஃப்ளைட் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். நமக்கும் வர இந்த ஒரு வாரமாக வந்து அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு உடம்பெல்லாம் பயங்கர டயர்ட் தான். அதனால் இந்த ஃபுல் ஃப்ளைட் ஜேர்னி நாங்கள் அப்படியே தூங்கிட்டே வந்துட்டோம். நம்ம சியாட்டல் வந்து ரீச் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் நைட் டைம் கிட்டே ஆயிடுச்சுங்க. எல்லாருக்கும் செம்ம தூக்க கலக்கத்திலே இறங்கி வந்துட்டோம். ஃபைனலி நம்ம ஒரு மெகா ட்ரிப் முடிச்சுட்டு நம்ம பேக் டு சியாட்டல் வந்து லேண்ட் ஆயாச்சு. கடந்த ஒரு வாரமாக நமக்கு டைம் எப்படி போச்சுன்னே தெரியலிங்க. பயங்கரமாக ஃபேமிலி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். நம்ம ஃப்ளாரிடா மயாமி போன வீடியோஸாக இருக்கட்டும் ப்ளஸ் க்ரூஸோட வீடியோஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம எல்லாம் மீட் பண்ணலாம். Until then, bye.